கீழே விழுந்து வழியில் துடிச்சிட்டு இருக்கிறவங்கள தூக்கி விடாட்டியும் பிரச்சனை இல்லை, கீழே போட்டு மிரிக்காதங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நடந்த உண்மை சம்பவம் ஒன்றும். ஓமான் நாட்டுக்கு ஒரு சிஸ்டரால் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க போன இடத்துல கஷ்டம் இருக்கலாம் சூழ்நிலையில் அவங்க நாட்டுக்கு எப்படியாவது போகணுன்னு எம்பசிக்கு ஏஜென்சிக்கெல்லாம் கதைச்சிருக்காங்க. எதுவுமே சரி வரலை. கடைசியில் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக பீரோ ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகமாகிருக்கான். நான் பீரோ ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், உங்களை நான் எடுக்கிற நாட்டுக்கு 15-20 நாளைக்குள்ளோ, ஆனால் காசு கொஞ்சம் செலவு போகும், அப்படி காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அவங்கள்ட்ட 9 லட்சம் ரூபா காசு வாங்கியிருக்கான். அது கட்டணும் இது கட்டணும் சொல்லி எல்லா காசு அனுப்பின ஆதாரம் இருக்குது. எல்லா நாட்டில் இருந்தும் கடமைங்க அந்த புள்ள அனுப்பியிருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனிதனாக இருப்பான் அவன். பள்ளத்தில் விழுந்து துடிச்சிட்டு இருக்கும்போது மண்ணாளி போட்டு மூடுற மாதிரி தான் இந்த வருத்தம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதன் அவன் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போலீஸ் கேஸ் போட்டுருக்கு. பிடிச்சா அந்த அப்டேட் உங்களுக்கு நான் தாரேன். ஆனால் இந்த மாதிரி நிறைய பெண்கள் நீங்கள் முயற்சிக்கிறீங்க எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தங்களால் காசை கொடுத்து நம்பி காசை கொடுத்து ஏமாறுறீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ போட சொல்லி அந்த சிஸ்டர் சொன்னாங்க. மற்றவங்க இந்த மாதிரியான விஷயங்களில் ஏமாறக்கூடாது, நான் ஏமாந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கண்ணீரோடையும் கவலையோடையும் சொன்னாங்க. அந்த சமயத்தில் மற்றவங்களுக்கு அந்த இதை எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அப்படியே இருக்கிற நீங்கள் ஒழுங்கான முறையாக அதை பின்பற்றுங்க. சும்மா யாரும் தெரியாமல் நான் காசு கட்டுங்க, நான் எடுத்தாரேன், காசு கட்டுங்க, நான் உங்களை நாட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாறாதங்க. இப்போ இன்றைக்கு கஷ்டத்தின் மத்தியில் போன புள்ள பேங்கி கொடுத்த கடனை கட்டுறதா அங்கேருந்து வேலை செய்கிறதா அப்படின்ற சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டால் அவங்க எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் என்ன காண்டாக்ட் பண்ணி காய்ச்சல் தம்பியில் நான் நிறைய அறிகுறிகளை சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லி கொடுத்தேன். அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வெளிநாடு வாரீங்க, ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் வாரீங்க. அதிகமான கஷ்டத்தின் மத்தியில் இருக்க இல்லாத சூழ்நிலை உருவாகும் போது இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா அந்த கீழே உளுந்து கிடக்கிறவங்கள மிருக்கிறது தான் ஆள் அதிகமாக இருக்காங்க, இங்கே தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இந்த மாதிரி கஷ்டத்துலையும் 9 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட கொஞ்சம் பயங்கிருக்கான்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கீழ்ச்சாதி மனிதனாக இருக்க முடியுமா? அவன் உதவி செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, கஷ்டப்படுத்தாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஆனால் அதிகமாக அந்த ஓமான் நாட்டில் சவுதி அரேபியாவில் போகிறவங்க அதிகமான கஷ்டம் படுறாங்க. ஆனால் கூடுதலாக நான் சொல்லுவேன், வெளிநாடு போகிறேன் நான் சரின்னு சொல்லலை. இந்த சவுதி அரேபியா ஓமான் அப்படி நாட்டுக்கு போகிறத தவிர்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம், அதான் நான் சொல்லுவேன். சந்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன்.